ஹாய் செலக்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ரொட்டீன் எடுக்க போகிறேன். அது என்னோடய சேனலில் எடுக்க போகிறேன். ஆல்ரெடி அவங்க சேனலில் நிறைய எடுத்திருப்போம். ஸோ இன்றைக்கி என்னோடய சேனலில் எடுக்க போகிறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்சிட்டேன், பல்லு விளக்கிட்டேன். அவங்க இன்னும் பல்லு விளக்கலை. ஸோ அதனால் அவங்கள காட்ட வேணாம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரஷ் பண்ண போகிறாங்க. பாவம், ப்ரஷ் பண்ணிட்டோம். பாவா, அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, இங்கெல்லாம் காடு காடாக இருந்துச்சு, லைட்டாக வெட்டி விட்ருக்காங்க. பாருங்கள் எங்கள் ஏரியா எப்படி இருக்கு. எங்கள் வீட்டாண்ட அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்றதெல்லாம் பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வருவாங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு அவங்க சேனலுக்கு. நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது சாப்பிட்ணும். ஸோ வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சேனலில் வந்தது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னோடய சேனலில் வர்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் துணியெலாம் வேறு நான் ஊற வைக்கணும், பக்கெட்டில் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம குளிச்சாச்சு, தரா தோட்டியாச்சு. வெயிலுங்க சரியான, அதனாலே தினமும் குளிச்சா கூட பற்ற மாட்டேங்குது. மேடம் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் பாப்பா. ஓகே, அவங்க ரெடி ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்ப்போம். இவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க, ரெடி ஆகிட்டாங்க. இந்தா வச்சுக்கோ, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் சாப்பிட போகிறோம். அம்மா வீட்டில், எங்கள் வீட்டில் சோறு செய்யலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்ருப்போம். மதிய நேரத்தில் மாங்காவெலாம் அந்த மாதிரி தான் வெட்டி வச்சுருப்போம். வெட்டி உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சா சூப்பாக இருக்குது. இது பலாப்பழம் இன்னும் காலியாகவே ஆக மாட்டேதுங்க. பாருங்க, வீட்டில் எப்பயுமே ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தோம்னா உட்காந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்ருப்போம். ஓகே பாப்பா, சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் தெரியுறாங்க, அதுலேயும் தெரியுறாங்க. பாருங்களேன், பார்த்தீங்களா? எங்கள் ப்ராங்க் வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள தெரியுறாங்களா? என்ன தெரிகிறது? உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி செக் பண்ணுவோம் டிவியில் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இந்த பாதாம் சாப்பிடு பாப்பா. சாப்பிட்டா சாப்பிடவே மாட்டேங்கிறோம் வாங்கி வச்சு. நான் டே ரொட்டீன் எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், எடிட் பண்ணுவாங்க. அவங்களோட வேலையை அவங்க கண்டினியூ பண்ணட்டும். நம்மளுடைய வேலையை நம்ம பார்ப்போம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டியா பாப்பா? பாப்பா சாப்பாடு போட்டியா? பாவம், சாப்பாடு போடலையா? பாவம் சாப்பிடல போல. நம்ம சாப்பாடு போடுவோம். சாப்பிடுங்க. எப்படி ஓடி சாப்பிடுதுங்க பாருங்களேன், இவ்வளோ பசி. அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இந்த அம்மா கால் அமைக்கணும், பார்த்துக்கோங்க. எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. என்ன பண்ணுறது? அங்கே எங்க வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கால் அமைக்க விடுவோம். அவங்க எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, நான் கால் அமைக்க விடணுமா? எப்படிலாம் பண்ணுறாங்க மூஞ்சா பார்த்தீங்களா உங்களுக்கு?
நிறுத்திடலாமா? போதுமா பாப்பா? ஐயோ நான் வேலைலாம் வாங்குறாங்க பாருங்க. ஐயோ இதை ஒன்று சொல்லி ஆகும். ஓகே ஓகே கேமரா ஆஃப் பண்ணிட்டோம். அவங்க அம்முக்கிட்ட கால் ஆஃப் பண்ணு. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போதும். சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க, டயர்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பக்கோடா வாங்கிட்டு வர சொல்லி வந்து இது வந்து புதினா ரைஸ். புதினா ரைஸ் புதினா சாப்பாடு, காராமணி உருளைக்கிழங்குலாம் போட்டு எங்கள் அம்மா செஞ்சது. ஓகே நாமளும் ஜாயின் பண்ணி போவோம். பசிக்குது எனக்குமே, தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் நானுமே. ஸோ சாப்பிட்லாம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம். அங்கேருந்து சோறு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நீ சாப்பிட போகிறலாம் சாப்பிட்றேன். சாப்பிட்றேன். ஓகேங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம சமைக்கல இல்லையா, அதனால அவங்க வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அவங்க பாருங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன? ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ படம் கிட்ட ஏதாவது டிவியில் வந்து வீடியோஸ் எதாவது போட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காரலாமே உட்காந்துட்ருக்கேன். அவங்க அங்கே எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் இந்த டே ரொட்டீனில். ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காப்பி போட போகிறோம். ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் காப்பி போடணும். அவங்க அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காப்பி போட்டு கொடுப்போம். பால் கொதிக்கட்டும். அடுப்பில் பால் வச்சுருக்கேன். அவங்க அங்கே எடிட் பண்ணிட்டுருங்க. அங்கே உட்காந்துட்ருக்காங்க அவங்க. பாவம் ரொம்ப நேரமாக எடிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே நம்ம காப்பி போட்டு அவங்களுக்கு கொடுப்போம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம. ஓகேவா? ஐயோ இப்படி தான் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு போகும். வீட்டிலையே உட்காந்து எடிட் பண்ணிகிட்டே இருப்பா. வெளியில் ஈவினிங்காக போவோம். இதே தான் எங்களுடைய வேலையே. இப்போ காப்பி குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. பன்னு தொட்டு காப்பி குடிக்கிறோம். ஓகே நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணுறோமான்னு. நான் காப்பி போட்டு கொடுத்துட்டேன், அவங்க குடிக்கிறாங்க. எனக்கும் காப்பி ரெடி. நான் பால் தான் குடிப்பேங்க பாருங்கள். நான் பால் தான் குடிப்பேன், அவங்களுக்கு தான் காப்பி போடுவேன். பார்த்தீங்களா என்னோட டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு? நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து துணி ஊற வச்சுக்கோன்னேன், அதை போய் பார்த்துட்டு வரலாம். துணி ஊற வச்சுங்க, மறந்து போயிட்டேங்க. அதை வேற துவைக்கணுங்க. பார்த்தீங்களா துணி ஊற வச்சா அப்படியே மறந்துட்டேன். அதான் துவைக்கணும் வேறு, நான் மறந்துட்டேன். துவைச்சி முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் துணியெலாம் துவைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம காட்டலாம் இருங்க. பாருங்கள் காய வச்சுட்டு வந்துட்டேன். காய வச்சுட்டேன்னா துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டேன். உள்ள வேலை கிடக்குது. ஸோ நம்ம அதை பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து வைக்கணும். டவல்லாம் மடித்து வச்சுருக்கேன். நான் என்னோடய வேலைலாம் துணி துவைச்சோடனே டயர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏதாவது வேலை பார்ப்போம் நம்ம. ஓகே வெயிட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டோம் நாங்கள். இப்போது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜோடி ஆயிரோடி பார்த்துட்டு இருக்கோம். அவள் பார்த்தீங்களா அமைதியாக இருக்கா?
பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ரவுண்டுக்கு போக போகிறோம். இருட்டாயிடுச்சு, 7 மணி 8 மணி ஆக போகுது. நைட்டில் ரவுண்ட் அடிக்கிறது எப்படியே காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க ரெடியாகிறது வேணால் நான் காட்டுறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் எங்களுக்கு போச்சு. தூங்கவும் சாப்பிடவும், இப்போ நைட்டுக்கு எதாவது சாப்பிடுவோம். இப்போ ஈவினிங் ரவுண்ட் அடிக்கிறதுக்காக அந்த அம்மா கிளம்பிட்டாங்க. பாருங்கள், வெளில வேறு இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், இன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் போராக தான் போச்சு. கொஞ்சம் போராக தான் போச்சா, பார்த்துக்கோங்க உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இல்லை? ஓ, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கேஏ குக்கிங் ஃபேமிலி சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ரொட்டீன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணீங்க. சோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க பதிலா இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். என் சேனலுக்கு என்னென்ன அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இத்துடன் வந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது குட்டி ஏஞ்சல். பாய்.